என்ன விக்ரம் சார், புதுசா ஒரு மெடிசன் டெஸ்ட் பண்ணி நீங்க முதலாளி ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன இருந்தாலும் நீதானே எனக்கு சீனியர். ஆனா நான் தானே இப்போ உங்க கூட பார்ட்னரா ஜாயின் பண்ணிருக்கேன். என்ன ராகினி, நமக்குள்ள என்ன இருக்கு? நீதானே இனிமே வர எல்லா டீலையும் நாம ஒன்னாவே பண்ணலாம்னு சொன்ன. அத நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டேன், அவ்வளவுதான். சார், வாங்க ரூபாவதி. விக்ரம் சார், நாம ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கோம். சிக்கல என்னாச்சு? பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு தான். சொல்லுங்க என்னாச்சு? அந்த 2 லேடிஸ் மர்டர் கேஸ கமிஷனரே நேரடியா இன்வெஸ்டிகேட் பண்ண போறாராம். ருத்ரா இந்த கேஸ உங்களை தானே பாத்துக்க சொன்னா ரூபாவதி. அப்புறம் எப்படி அது கமிஷனர் கைக்கு போச்சு? கேஸ எடுத்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமா நான் எந்த டேட்டாவும் சப்மிட் பண்ணல. அதனால இந்த கேஸ நான் ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னு கமிஷனரே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. கமிஷனருக்கு மட்டும் ஏதாவது எவிடன்ஸ் சிக்குச்சு, அவ்வளவுதான், நாம மொத்தமா மாட்டிப்போம். ருத்ரா என்ன பண்ணிட்டு இருக்கா ரூபாவதி? அவ அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கூட அந்த கேஸ் சம்பந்தமா டாக்டர் ராகுல்னு யாரையோ விசாரிக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கா. ராகுல்? ராகுல் அவர் எங்க இருக்காருன்னு ஏதாவது க்ளூ கிடைச்சதா ரூபாவதி? இல்ல சார், இன்னும் கிடைக்கல. ருத்ராவுக்கு ஒரு விளையாட்டு காட்டலாமா? இப்ப என்ன பண்ண போறீங்க?